டியர் ஃப்ரெண்ட், இந்த வீடியோ பாருங்கள், மேலே உள்ள வீடியோ பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் ஒரு 2 நிமிஷம் இது பொறுமையாக கேளுங்க. நாளைக்கு இது உங்கள் வீட்டில், என் வீட்டில், யாருக்குனாலும் இது ஏற்படலாம். இன்னைக்கு அந்த அம்மாவை பாருங்கள், அவருக்கு திடீர்னு மயக்கம் ஏற்படுது. மூளைக்கு இப்போ கூட கனெக்ஷன் கட் ஆகுது வித்தின் செகண்டில். அது என்னவாகவும் இருக்கலாம், பக்கவாதமாக இருக்கலாம், அட்டாக் எதுவாகவும் இருக்கலாம். மூளைக்கு இப்போ கூட கனெக்ஷன் கட் ஆகுது. இப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, தடி தடி பார்க்குறாங்க, முடியலைன்னு உடனே என்ன பண்ணுறாங்க, தனக்கு தெரிந்த அந்த எமர்ஜென்சி பாயிண்ட், அந்த வர்ம புள்ளி, அக்குப்பஞ்சர் புள்ளியை மூக்குக்கு கீழே அழுத்துறாங்க. வேகமாகவும், ரொம்ப வேகமாகவும் அழுத்தமாகவும் அழுத்துறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, அவர் கொஞ்ச நேரத்தில் எழும்பிடுறாரு. எவ்வளோ சந்தோஷமான விஷயம். இப்போ வயசானவங்களே இதை வேற நாட்டில் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஏன் நமக்கு தெரியலை? இன்னைக்கு நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாக இருக்கு. தயவு செய்து மூக்கு கீழே உள்ள இந்த புள்ளியை, எந்த மயக்கமாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் நாளைக்கு ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கலாம், அங்கே நம்ம டாக்டர் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பஸ்ஸில் போகலாம், ட்ராவல், எந்த ட்ரெயின், எந்த இதுலனாலும் சரி, கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்கு இது தேவைப்படும். ஏன் நமக்கு கூட நாளைக்கு தேவைப்படும். அப்போ பக்கத்தில் உள்ளவர் தெரிஞ்சு வச்சுருந்தார் அப்படின்னா அது நமக்கு யூஸ் ஆகும். ஸோ தயவு செய்து இதை அசால்ட்டாக நினச்சிடாதீங்க. நாம் உதவாத வரை இறைவன் நமக்கு உதவ மாட்டான். இறைவன் நாடினால் பல உயிரை காப்பாற்றுறதுக்கு இது காரணமாக இருக்கும். நீங்கள் இந்த ஃபஸ்ட் எய்டு செஞ்சுட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள், 108க்கு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்கள், அது வந்தோம். அப்புறம் நீங்கள் தெரிஞ்ச உங்களுக்கு எந்த மருத்துவமனை பக்கத்தில் இருக்கோ அங்கே கொண்டு சேர்த்துருங்க. ஆனால் அதுக்கு முன்னால் கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யணும். மூக்குக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த புள்ளியை 21 முறை வேகமாக, நீங்கள்லாம் என்னெல்லாம் வேண்டாம், அந்த ஸ்பீடை ரொம்ப அழுத்தமாக வேகமாக அழுத்தணும். நீங்கள் அழுத்திட்டே இருங்க, அவர் டப்புன்னு மூளைக்கு அந்த கனெக்ஷன் போயிடும். ஒன்று அவர் எழும்பிடுவார். அதுலேயும் அவர் எலும்புலையா இந்த இடத்துல புள்ளியில் ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் தேவைப்படனா இன்னொருத்தர் உள்ளங்காலில் அழுத்தி விடலாம். K1ங்கிற புள்ளியில். இந்த 3 புள்ளி எமர்ஜென்சி புள்ளி எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் உங்கள் குழந்தை முதல் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறமா நீங்கள் கொண்டு சேருங்க. தயவு செய்து இதை நீங்கள் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு உயிர் இறைவன் நாடினால் ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டாலும் அதோட நன்மை நமக்கு வந்து சேரும். இப்படி தான் நம்ம நன்மையை செஞ்சுக்கிறது.